வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய ராணுவம் முன்கூட்டியே அறிவிக்காத ஒரு திடீர் போர் பயிற்சிகளின் ஒரு பகுதியாக மத்திய ஈரானில் உள்ள நட்டான்ஸ் யுரேனியம் செறிவூட்டல் அணுசக்தி ஆலைக்கு அருகில் வான் பாதுகாப்பு ராணுவ பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளது என்று ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பயிற்சிக்கு பார்சி மொழியில் எக்தேதார் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பார்சி மொழியில் எக்தேதார் என்றால் வலிமை மிக்க என்று அர்த்தம். இந்த பயிற்சிகளுக்கு சில முக்கியத்துவங்கள் உள்ளன. முதலாவது முக்கியத்துவம், ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGCயை ஈரானிய இராணுவத்துடன் இணைந்து இந்த பயிற்சியை செய்துள்ளது. ஈரானில் ஒரு வளமையான இராணுவம் உள்ளது. மறுபக்கத்தில் ஈரானில் அதிசெல்வாக்கு செலுத்தும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGC உள்ளது. IRGC தான் உயர்மட்ட அதிகார அமைப்பு. சுப்ரீம் தலைவர் அலி கமேனியே தமது முடிவுகளை IRGCக்கு அறிவித்துவிட்டு தான் வெளியிடுவார். ஈரானில் உள்ள வளமையான இராணுவம் ஒரு அரச நிறுவனம் போன்றது. இராணுவ விஷயங்களில் ஒப்புக்கு சப்பானியாக ஊறுகாய் போல பயன்படுத்தப்படும் அமைப்பு. IRGC இருக்கும் இடங்களுக்கு ஈரானிய இராணுவம் போனால் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு சுண்டல் வாங்கி கொண்டு மோர் குடித்துவிட்டு சலாம் போட்டுவிட்டு போயா என்று IRGC துரத்திவிடும். ஆனால் இப்போது IRGCயையும் ஈரானிய இராணுவத்தையும் வைத்து எக்தேதார் என்று பெயரிடப்பட்டுள்ள இராணுவ பயிற்சி தொடங்கியுள்ளது. இது ஈரானிய அரசுக்கு தலைமை சற்று சஞ்சலமான மனநிலையில் இருப்பதை காட்டுகிறது. IRGCயின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்த போதே ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியே கொல்லப்பட்டார். சிரியாவில் IRGCயின் பாதுகாப்பு வளையத்தில் இருந்த போதே முன்னாள் ஜனாதிபதி ஆசாத் வேண்டாம் ஐயா உங்கள் சகவாசம் என்று இவர்களை நம்பாமல் தொண்டை காணோம் துணியை காணோம் என்று ரஷ்யாவுக்கு பதறி ஓடினார். ரஷ்யா அவரது சொத்துக்களையும் முடக்கிவிட்டது. ஆசாத் முதலில் ஈரானுக்கு தான் ஓட விரும்பினார். என்னதான் இருந்தாலும் சக இஸ்லாமிய ஷியா பிரிவு நாடல்லவா. ஆனால் அலி கமேனி நம்ம திண்ணை காலியாக இல்லை என்று கையை விரித்ததால் அசாத்திற்கு ரஷ்யாவுக்கு ஓடுவதை தவிர வேறு மார்க்கம் இல்லை. அசாத்தின் ஓட்டத்துடன் சிரியா என்ற மூலோபாய தளத்தை இழந்தது ஈரான். அது வேறு சோக கதை. இப்போது நடக்கும் கதையை பார்க்கலாம். இப்போது ஈரானின் நட்டான்ஸ் அணுமின் நிலையத்தின் வான் பாதுகாப்பு மண்டலத்தில் கூட்டு எக்டேதான் பயிற்சியின் முதல் கட்டம் வான் பாதுகாப்பு தலைமையக தளபதியின் உத்தரவின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. IRGC விமானப்படை கடினமான மின்னணு போர் நிலைமைகளில் ஏராளமான வான் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தளத்தில் ஆல் அவுட் பாயிண்ட் பாதுகாப்பை மேற்கொள்வதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி மேலும் கூறியது. IRGCயின் செய்தி தொடர்பாளர் அலி முகமது நைனி மார்ச் நடுப்பகுதி வரை ஈரானின் பிற பகுதிகளையும் உள்ளடக்கும் பயிற்சிகள் புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் நடத்தப்படும் என்றார். அது பற்றி அவர் பெரிதாக விவரிக்கவில்லை. கடற்படை மற்றும் துணை இராணுவ பயிற்சி படைகள் உட்பட IRGCயின் பல கிளைகளுக்கும் பயிற்சிகள் பங்கேற்கும் என்று அவர் மேலும் கூறினார். சரி, இவர்கள் குறிப்பிடும் இந்த வான் பாதுகாப்பு பயிற்சி நிஜமாகவே நடக்கக்கூடிய ஒன்றா, அல்லது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் காட்டப்படும் ஒரு கண்காட்சியா? சற்று பின்னோக்கி பார்க்கலாம். அக்டோபர் இறுதியில் இஸ்ரேல் ஈரானில் உள்ள முக்கிய இராணுவ இலக்குகளை தாக்கியது. அந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் மீதான பெரிய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக அதன் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை உற்பத்தி திறன்களை குறைத்தது. ஜூலை மாதம் டெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் செப்டம்பரில் ஹெஸ்போல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஈரானின் தாக்குதல் தொடங்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டன. உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. விமானப்படையின் திறன்கள் பாதிக்கப்படவில்லை என்றாலும் குறிப்பிட்ட விமானப்படை தளங்கள் தாக்கப்பட்டதாக IDF கூறியது. இஸ்ரேலின் பதிலடி ஈரானின் ஏவுகணை உற்பத்தி திறன்களையும் அணுசக்தி திட்டத்தின் கூறுகளையும் சேதப்படுத்தியது. அது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நேரடியாக தாக்கவில்லை. ஆனால் அதனால் ஏற்பட்ட சேதம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முறியடிக்கும் அளவுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் திட எரிபொருளை உற்பத்தி செய்யும் ஈரானின் திறன் வெகுவாக குறைந்துவிட்டதாக பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் IDF கூறியது. இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பின் பெரும்பகுதி அளித்ததாக கூறப்படுகிறது. இதில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட 4 S-300 வான் பாதுகாப்பு அமைப்புகள் அடங்கும். இந்த இழப்புகளுக்கு மத்தியில் தான் ஈரான் தமது அணு ஆலைக்கு அருகே வான் பாதுகாப்பு போர் பயிற்சியை செய்கிறது. இங்குள்ள முக்கிய விஷயம், ஈரானிடமிருந்து S-300 வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏற்கனவே இஸ்ரேல் பஸ்மமாக்கியது. டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னர் டெஹ்ரான் அணு ஆயுதத்தை உருவாக்கும் நோக்கத்தில் நகர்ந்தால் என்ன நடக்கும்? ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஜனாதிபதி ஜோ பைடனிடம் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் முன்வைத்ததாக கடந்த வாரம் அமெரிக்க செய்தி இணையதளமான ஆக்சியோஸ் தெரிவித்தது.
ஈரானின் வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் வகாய், ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் சர்வதேச சட்டத்தின் மொத்த மீறல் என்று அறிக்கைகளை சாடினார். ஆனால் கூலிப்படைகளை வைத்து எதிரிகளை தாக்கும் ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க அரபு நாடுகளே வரப்போவதில்லை. ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே என்று கூறுகிறது மற்றும் அணு ஆயுதங்களை உருவாக்கும் எந்த நோக்கத்தையும் மறுக்கிறது. இருப்பினும் இஸ்ரேலை அழிப்பதாக சபதம் செய்துள்ள ஈரான் சமீபகால ஆண்டுகளில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தியை அதிகரித்துள்ளது. மேலும் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருக்கும் ஒரே அணு ஆயுதம் அல்லாத நாம் தான் என்று சர்வதேச அணுசக்தி முகமை IAEA இடம் தெரிவித்துள்ளது. அந்த நிலைமை அணுகுண்டுக்கு தேவையான 90% மற்றும் சிவிலியன் அணுசக்தி திட்டத்திற்கு தேவையான எதையும் தாண்டி செல்கிறது. ட்ரம்பின் ஆட்சி தொடங்கிய பின்னரே ஈரானின் தலைவிதி தெரிய வரும்.